என்னுடைய மூத்த மகன் வந்து ஒரு நாள் வந்து காலையில் எந்திரிச்சு அன்னைக்கு இரவு முழுக்க அவனுக்கு பயங்கரமான ஒரு வீசிங் ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டான். ராத்திரி முழுக்க நிறைய நேரங்கள் அவன் தூங்கலை. அப்போ காலையில் எந்திரிச்சு அவன் ரொம்ப சோகமாக என்னிடத்துல வந்து ஒன்று கேட்டான். எங்கள் வீட்டில் வந்து சின்னவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், நானும் நல்லா அன்னைக்கு தூங்கிட்டேன். அவன் கேட்கும்போது கேட்குறான், எல்லாரும் நல்லா விளையாடுறாங்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து வீசிங் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி தூங்க முடியல, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்டான். அப்போ ஒரு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஷாக்காக இருந்துச்சு. சரி என்னடா இவன் இப்படி கேட்குறானே அப்படின்னு நினைச்சாலும் அடுத்த நிமிஷத்தில் அவனை பார்த்து நான் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, எப்பா நீ பெரிய ஊழியக்காரன் ஆக போறேன்னு நினைக்கிறேன், நீ பெரிய ஊழியம் செய்ய போறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ பெரிய ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் ஒன்னை இந்த பாதையில் நடத்துறார். அவனுக்கு புரியுதோ புரியலையோ அந்த வார்த்தையை நான் அவனிடத்துல சொல்லிட்டேன். இன்றைக்கும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என் பிள்ளை தான் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறான், என் பிள்ளை தான் பாஸ்டர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டான், என்னுடைய பிள்ளைக்கு தான் சந்தோஷம் என்கிறதே இல்லை, என் பிள்ளைக்கு உயர்வு என்கிறது இல்லை, என் பிள்ளைக்கு ஞானம் என்கிறது இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்கள அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, இவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, இவங்க பிள்ளைங்க ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, ஆனா என் பிள்ளை மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளைக்கு எதுக்காக ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரு, நான் என்ன தப்பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். உங்க பிள்ளையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். உங்க பிள்ளையை பெரிய அளவில் உயர்த்த போகிறார். உங்க வம்சத்திலே இருக்கிற எல்லாரை விட, உங்க சொந்தத்திலே இருக்கிற எல்லாரை விட, நீங்கள் பார்க்கிற மற்ற எல்லா நபர்களை காட்டிலும் உங்க பிள்ளைய ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறதற்காகத்தான் அவனுக்கு அதிகமான சோதனைகள் வருகிறது, அதற்காகத்தான் அவனுக்கு அதிகமான வேதனைகள், அதற்காகத்தான் அவனுக்கு அதிகமான பாடுகள் வருகிறது. எல்லாரை விட அதிகமாய் பலவீனப்பட்டிருக்கிறானோ, நான் நம்புகிறேன் அவன் அதிகமாய் பலவீனப்பட்டதனால் அநேகம் ஆயிரம் பேருக்கு அவன் பயனுள்ள பாத்திரமாய் மாறப்போகிறான். நிறைய பேர் அவனை மதிக்கலையா, ஆண்டவர் அவனை ஆயிரக்கணக்கான பேர் மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு.